வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நேற்று தான் நம்ம சேனல்ல இது போட்டிருந்தேன், சங்கடகர சதுர்த்தி. அதோட சம்பந்தப்பட்ட தலைப்பு போடணும், அதை பற்றின விநாயக பெருமானை பற்றின அறுபடை வீடுகள் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சி இந்த பதிவு நம்ம இன்றொரு தகவல் சுதமா யூடியூப் சேனலில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பித்த இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயனுள்ள பல தகவல்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா இப்போ நம்ம இதில் இது போட்டிருந்தோம், ரொம்ப வரவேற்பு வந்திருந்தது. வரலட்சுமி நோம்பு எப்படி எடுக்கணுன்றது போட்டிருந்தேன், நல்ல வியூஸ். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடணும்னு போட்டிருக்கேன், அது இன்னும் நிறைய பேர் பார்க்கல, பாருங்க. ஏன்னா அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியும் நல்லா எப்படின்றது. அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். இதில் ஏற்கனவே போட்ட சங்கடகர சதுர்த்தியோட பலன்களும் சேர்த்து இதிலேயே அட்டாச் பண்ணுறேன், பாருங்க. விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எளிமையான கடவுளுங்க. நீங்க ஒரு அருகம்புல்ல வச்சு வேண்டி கேட்டா கூட அவர் கொடுத்துருவாரு. இப்ப சிலதுக்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும்னு இருக்கும் இல்லையா? ஆனா இவருக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. மனசார ஒரு அருகம்புல்ல கொண்டாந்து வச்சா கூட, இல்லை எங்கேயும் கிடைக்கிற அந்த எருக்கம்பூ அது கூட கொண்டாந்து வச்சா கூட அவர் ஆத்மார்த்தமா ஏத்துக்கிட்டு நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி தருவாரு. இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா, முருக கடவுளுக்கு அறுபடை வீடு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சங்கடஹர சதுர்த்தியோட ஒரு சின்ன வரலாறு ஏற்கனவே போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லலான்றதுனால இதை போட்டிருக்கேன். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அதுவும் மகா சங்கடஹர சதுர்த்தி. என்னன்னா முக்கியமா ஒரு விஷயம், இப்ப இது எதனால வந்ததுன்னு பார்த்தோம்னா, சந்திரனோட ஒளி தான் அவருக்கு அழகே. ஆனா அந்த அழகுல அவரு பொறாம கொண்டு விநாயகர் அவர் என்ன பண்ணாருனாக்கா, கிண்டலும் கேலியுமா பண்ணாரு. எப்போ ஒருத்தவங்க உருவத்தை கேலி பண்றாங்களோ அவங்க தக்க தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணாரு, விநாயக பெருமான் நீ ஒளி பொருந்தனால தானே இவ்வளவு அழகா இருக்கலாம் சொல்ற, உன்னுடைய ஒளி மங்க கடவுதுன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. அவரு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியில போய் நின்னப்ப சொல்லிட்டாங்க, நீங்க யாரிடத்துல சாபம் வாங்குனீங்களோ அவங்கள்ட்ட தான் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லி திரும்பி அங்க போய் அவர் தவம் பண்றாரு. யாரு? சந்திரன் போய் தவம் பண்ணி அதே விநாயகர் கிட்ட போயிட்டு திரும்பவும் தன்னுடைய வரத்தை வாங்கினாரு. அவர் அருள் பெற்ற நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் என்னதான் இருந்தாலும் நிலவு முழுசாவே இருக்க முடியாதுங்கனால அவருக்கு தேய்ந்து வளர்வாய்ன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வரத்தை கொடுத்தாரு. அது மூலமா தான் அவருக்கு நமக்கு தேய்பிரை வளர்பிரைன்னு சொல்லிட்டு 2 வந்துகிட்டு இருக்கு. இந்த சங்கடஹர சதுர்த்தி பாத்தீங்கன்னாக்கா தேய்பிரையில எப்பவுமே வரும். அதுதான் சங்கடஹர சதுர்த்தி. வளர்பிறையில சதுர்த்தி வரும். 2மே விசேஷம் தான். விநாயகருக்கு நீங்க வேண்டிக்கிட்டு சாதாரணமா என்ன வேணாலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. அதே மாதிரி 11 மாசமும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி இருக்கலனாலும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இல்லையா, இது இருந்தாலுமே அது இருந்த பலனை அது கொடுத்துருவாரு. அதனாலதான் இது மகா சங்கடகர சதுர்த்தி. இது எப்பவுமே ஆடி மாசம் எண்டுல வரும், இல்லை ஆவணி முதல் வாரத்திலேயே வந்துரும். ஏன்னா அதாவது நமக்கு கொண்டாடுறது பாத்தீங்கன்னாக்கா விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வர சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த இன்ஃபர்மேஷன் அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். அதனால ஒரு ஹிஸ்டரியோட சேர்த்து சொல்லலாம் அப்படின்றனால தான் அதையும் சேர்த்து இப்ப இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசம் சங்கடஹர சதுர்த்தி இருங்க, கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சீங்க, ஏன்னா விக்னங்களை போக்குபவன் அதுதான் விநாயகர் இல்லையா? அதனால கண்டிப்பா உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அது அதெல்லாம் தூள் தூளாக்கி உடைச்சி நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இப்ப இதுல இருக்கிற முதல் படைவீடு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா அந்த நிறைய கோபுரம் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல செல்வ கணபதி இருக்கும் ராஜகோபுரத்திலேயே. அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா கம்பத்து நாயனார் சன்னதிலையும் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் படைவீடு விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் சிவன் கோவில் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறதா. 3வது படைவீடு பாத்தீங்கன்னாக்கா திருக்கடையூர். 4வது மதுரை வெள்ளியம்பதி. 5வது பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கா, ஒண்ணு காசி, இன்னொன்னு நம்ம பிள்ளையார்பட்டி. ஏன்னா காசிக்கு எல்லாராலும் போக முடியல, பிள்ளையார்பட்டி போகலாம். அதுக்கப்புறம் 6வது பாத்தீங்கன்னாக்கா திருநாரையூர். இந்த 6 இடம் தான். இப்ப இது ஃபர்ஸ்ட்டுக்கு இது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ராஜகோபுரத்துல உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல அந்த செல்வ கணபதின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கம்பத்து நாயனார் எல்லா இடத்துலயும் அவர் இருப்பாரு. அதுதான் அவரோட முதல் படைவீடு. ஸோ கண்டிப்பா நீங்க உளமாற நினைச்சு அவர் வேண்டிக்கிங்க திருவண்ணாமலை போகும்போதெல்லாம். 2வது விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர். இந்த விருத்தகிரீஸ்வரர் பாத்தீங்கன்னா இவர் ஆழத்து விநாயகர்னு சொல்றாங்க. ஆழத்து விநாயகர்னா கோபுரத்துல நம்ம கீழே 18 அடி கீழே இறங்கிதான் நம்ம இவர் கும்பிடணும். அதனாலதான் இவர் ஆழத்து விநாயகர். ரொம்ப ஆழமா கீழே இறங்கி இருக்கும். இவர் விருதகிரீஸ்வரர் சிவன் கோவிலே இருப்பாரு. இதுதான் அவரோட மூலவர்.
நாம வந்து எப்பவுமே விநாயகர் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா, குட்டிக்கரணம் போட்டுக்கணும். அதே மாரி இவர் என்னதான் சிவன் கோவில்ல இருந்தாலும், இவருக்குன்னு தனி கொடிமரம் இருக்கு பாருங்க. அதே மாரி மாசி மாசத்துல வந்து அவருக்குன்னு திருவிழாக்களே கொண்டாடுறாங்க. அதுதான் இதுல அத விட தனி சிறப்பே. சிவன் கோவில்ல இருந்தாலும் அவர் தானே மூலவர். ஆனாலும் இவருக்கு வருஷத்துல அந்த மாசி மாசமும் தனி கொடிமரம் வச்சு விளையாடுற அளவுக்கு ஏன்னா ஆழத்து விநாயகர் இல்லையா? 3வது படை வீடு திருக்கடவுர் கள்ளவாரண விநாயகர். ஏன் இவருக்கு கள்ளவாரண விநாயகர்னா, நம்ம அந்த அமிர்த கலசம் எடுத்துக்கிற கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த வாசுகி பாம்பை மத்தா வச்சு அந்த இதுக்கு பார்க்கடல்ல கடையும் போது அமிர்தம் வந்தது இல்லையா? அமிர்தத்தை எது கிடைச்சாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டு தானே பண்ணணும். ஆனா இந்திரன் என்ன பண்ணாருன்னா விநாயகரை கும்பிடாம எடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால இவர் என்ன பண்ணாரு, அதை எடுத்து ஒலிக்க வச்சாரு. எது அமிர்த கலசத்தை. அந்த அமிர்த கலசத்தை ஒலிக்க வச்சு அவர் ஒரு கள்ளத்தனம் பண்ணனால தான் இந்த இடத்துல கள்ள விநாயகர் சந்நிதி. கள்ள விநாயகர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த இது அமிர்த கடேஸ்வரர் சந்நிதி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே சின்னதா தான் இருப்பாரு. ஏன்னா அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்த சந்நிதியே இருக்கும். கள்ளவாரண விநாயகர் இல்லையா, அந்த அமிர்த கலசம் தான் நாளடைவில் இப்ப நாம வழிபட்டு இருக்கிற லிங்கமா மாறினதா ஒரு வரலாறு இருக்கு. அந்த அமிர்த கலசத்தை லிங்கமா பூஜித்த வரலாறு தான் திருக்கடவுள். திருக்கடவுர் கோயில் போகும்போது இந்த பிள்ளையாரை கும்பிட்டுவாங்க. அப்புறம் மதுரை அம்பதி எல்லாருக்குமே தெரியும் சித்தி விநாயகர், இதுதான் 4ஆம் படை வீடு. அம்பாள் சந்நிதிக்கு போகும்போதே பாத்தீங்கன்னாக்கா சித்தி விநாயகர் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அம்பாளுக்கு எதிர் சந்நிதியில இருக்கும். ஆனா இந்த சந்நிதி வந்து சைட்ல இருக்கும். அது சித்தி விநாயகர்னே போட்டிருப்பாங்க. இதுதான் 4ஆம் படை வீடு. இந்த இதுல வந்து என்னன்னா மாணிக்க வாசகர் எல்லாரும் வழிபட்ட தலமாக சொல்லப்படுது. ஒரு தடவை மாணிக்க வாசகர் இந்த காரியம் நடைபெறணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போனாராம். அதுக்கப்புறம் அந்த காரியம் வந்து சிறப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம தடங்கள் எல்லாம் முடிச்சு கொடுத்ததா ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவர் வந்து பல சித்தமகா புருஷர்கள் வணங்கிட்டு போயிருக்காங்க. அதனால நீங்க மதுரைக்கு போகும்போது மீனாட்சி அம்மன் கோயில்ல சித்தி விநாயகர் எங்க இருக்குன்னு கேளுங்க சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வந்து ஆஹ் நம்ம 5வது படை வீடு பார்த்தோம்னாக்கா அந்த காசிலையும் இருக்கு, நம்ம பிள்ளையார்பட்டிலையும் இருக்கு 5வது படை வீடு. ஏன்னா காசிக்கு அந்த காலத்துல எல்லாராலையும் போக முடியாதுங்கிறனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா அதே மாதிரி காசிக்கு போய் என்ன நம்ம வந்து வழிபட்ட பலன் கிடைக்குமோ அதே பலனை கிடைக்குங்கிறனால இங்க பிள்ளையார்பட்டிலையும் வந்து வழிபட்டாங்க. இதுதான் அதோட தாத்பரியம். பிள்ளையார்பட்டியிலையும் பாத்தீங்கன்னாக்கா கற்ப விநாயகர் 2500 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். எல்லாமே சுயம்பு மூர்த்தி. கற்ப விநாயகர் என்ன, நாம என்ன கற்பக மரம் என்ன, நாம கேட்டதை உடனடியா கொடுக்கறது. அதாவது கேட்டதை கொடுக்கறது காமதேனு, கேட்டதை நினைச்சாலே கொடுக்கறது கற்பக விருஷ மரம். அந்த மாதிரி இங்க எழுந்திருக்கிற விநாயகர் பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர். அதே மாதிரி காசில எழுந்திருக்கிற விநாயகர்ல கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா லிங்கம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த போட்டோல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைட்ல அவர் கையில லிங்கம் வச்சிருப்பாரு. இந்த காசில இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ன்னுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம நினைச்சா போறோம் வர்றோம். ஆனா அந்த காலத்துல எல்லாராலையும் காசிக்கு போயிட முடியாது இல்லையா? அதனால காசிக்கு போனா திரும்பி வர முடியுமான்றதுமே டவுட்டோட தான் போவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம்ன்றது வந்து அந்த காலத்துல வந்து வயதானவர்கள் போக வேண்டியது. ஏன்னா வயசா ஏதாவது ஆச்சுன்னா கூட அங்க புண்ணிய ஸ்தலங்கள்ன்றனால அங்கேயே உயிர் பண்ணாலும் நல்லதுன்னு நினைச்சுதான் அப்பெல்லாம் வந்து எல்லா வயசான காலத்துலதான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்க. அதனாலதான் காசிக்கு இணையா நமக்கு வேணுங்கிறனாலதான் நம்ம என்ன கோயில் நமக்கு மக்கள் முன்னோர்கள் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி கற்பகனை அவ்வளவு ஒரு விசேஷ தன்மை வாய்ந்தவர். நீங்க என்ன நினைச்சு வேண்டாலும் அப்படியே கேட்டதை கேட்டவன்னா நமக்கு அருளி தருவார். 5ஆம் படை வீடு அந்த முகத்தை பார்க்குறது ஏன்னா சுயம்பு மூர்த்தியா தான் இவர் வந்து வந்தது. அது அது எல்லாருக்குமே தெரியும். பிள்ளையார்பட்டி பாட்டு அந்த 9 கோளும் வணங்கிடவேன்னு ஒரு பாட்டு வரும்ல, சூப்பரான பாட்டுங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 9 கோளும் ஒன்றாய் வணங்க பிள்ளையார்பட்டி வர வேண்டும். எவ்வளவு அழகா மூலவர் இருக்காரு பாருங்க. இதெல்லாம் ஒரு வீடியோல கிடைச்சது. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டேன். ஏன்னா சும்மா நாம சொல்ற விட அந்த கோயிலோடு சேர்த்து போட்டா நல்லா இருக்கும் இல்லையா? 2500 வருஷம் பழமை வாய்ந்ததுங்க. நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும். அதாவது ஔவையார் சொல்லுவார், பிறப்பது அரிது மானிடராய் பிறப்பதில் அரிது. நம்ம அந்த மானிடத்தை கொடுத்ததுக்கே ஆண்டவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நாம வாழற இந்த இதுலதான் வந்து நாய்களும் நரிகளும் 5 அறிவு உள்ள ஜீவராசிகளும் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஓரு அறிவுல இருந்து. அப்புறம் இந்த திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் 6ஆம் படை வீடு. இதுதான் பொல்லா பிள்ளையார்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பொல்லாத பிள்ளையார்னு. ஆனா அது கிடையாது. இப்ப எல்லா சிலைகளும் பாத்தீங்கன்னாக்கா உளி கொண்டு செதுக்கப்படுவாங்க இல்லையா? ஆனா இந்த பிள்ளையார் உளி கொண்டு செதுக்கப்படாதனால்தான் பொல்லா.
அதனாலதான் இவருக்கு அந்த பொல்லா பிள்ளையார்ன்றது பேரே வந்தது. புலி கொண்டு செதுக்காம சுயம்பு மூர்த்தியா வந்து அருள் பாலிக்கிறார் பொல்லா பிள்ளையார். இதான் திருநாரையூர். இந்த இடத்துலதான் அவர் வந்து இது பண்றாரு. இவருக்கு தனி சந்நிதி, அதே மாதிரி இது தனி கோவில். இந்த இடத்துல அவருக்கு கொடிமரத்துல இருந்து எல்லாமே வந்து தனியாவே வழிபாடு பண்றாங்க. பொல்லா பிள்ளையார்னா நாம நினைச்சுக்கிறது கிடையாதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூலவர் பாருங்க எவ்வளவு அழகா சுயம்பு பாருங்க, அழகா அம்சமா இருப்பாரு. இந்த நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த பதிவை பார்க்கணுங்கிறது நம்மளோட இது ஆண்டவன் கொடுப்பனே சொல்லலாம். ஆனா என்ன, இதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், மன்னிச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்தலத்திலையும் வந்து மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் எல்லாம் வழிபட்டு போனதாகவும் வரலாறு இருக்கு. இது இந்த பொல்லா பிள்ளையார. பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எளிமையானவருங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம ஒரு சின்ன விளக்கேத்தி நம்ம அகல் விளக்குல ஏத்தினா கூட போதும். அவருக்கு பிடிச்ச 21 இலைகள், 21 மலர்கள் எல்லாமே நான் அந்த தனி பதிவுல போட்டிருக்கேன். அந்த பதிவை நான் அட்டாச் பண்றேன். மகா சங்கடகர சதுர்த்தினே போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பதிவு இந்த லிங்கோட அட்டாச் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 21 பூக்கள், 21 இலைகள் வச்சு அன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு பண்ணலனாலும் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அது பதிவு போடுவேன். அப்ப தாராளமா என்ன கிடைக்குதோ, அட்லீஸ்ட் 5 இலை கிடைச்சாலும் பரவாயில்ல, 5 மலர் கிடைச்சாலும், ஆனா ஒத்தப்படையா வரா மாதிரி பாத்துக்குங்க. அதுக்கேத்த மாதிரி இலைகளும் பூக்களும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு ஓம் கம் கணபதியே நம்ம அப்படின்ற ஒரே ஒரு ஒத்த மந்திரத்தை சொன்னாலும் பரவாயில்ல. இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு 4 வரி பதிகங்கள் தெரியும் பிள்ளையாருன்னு நிறைய இருக்கு. 5 கரத்தனை ஆணை முகத்தனை எம்பிரை போலும் ஞானம் ஏற்று நந்தி மகந்தனை நாணக்குவந்தனை முந்தியில் வைத்தறி போற்றினை கஜானனும் புதவனா வித்த சேவித்த பலத்த ஜம்போ வளர்த்தார பட்சித்த உமாசுதம் சோகவனா சத்தார் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் சேர்த்துங்க கரிமகுத்துமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான். இவர் தான் இது முக்கியமா இந்த விநாயகர் மூலம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனம் மே வசனாய கணபதி 108 போற்றிகள் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. இல்லை எங்கேயாவது யூடியூப்லேயே கூட ஃபுல்லாக லிரிக்ஸ் வரும், அதுலேருந்து எடுத்தா கூட ஓகே தான். பெருசா நீங்கள் இந்த மாதிரி சாமி வழிபடும் போது அதுக்கு உண்டான மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், போற்றிகள், அவருக்கு உண்டான ஒரே ஒரு வரி மந்திரம்லாம் எல்லா கடவுளுக்கும் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படி நம்ம வழிபடும் போது நமக்கு அதுக்குண்டான பலன் வந்து சீக்கிரமே நமக்கு வந்து சேரும். சும்மா நாமளும் போனோம் சாமி கும்பிட்டோம் மனசை ஒருமைப்படுத்தாம பேருக்கு சாமி கும்பிடாம ஒரு மனசை நிலப்படுத்தி சாமி கும்பிட்றதுக்கு எது தெரியுமா உதவும்? இந்த மந்திரங்கள் உதவும். அந்த மந்திரங்கள்லாம் சாதாரண மந்திரங்கள்ல பெரிய பெரிய சித்தமகா புருஷர்கள் நமக்காக உருவாக்கி கொடுத்தது. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் கடவுளோட நேரடி தொடர்புல இருந்தவங்க, அவங்க நினைச்சதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களால இந்த மந்திரங்கள் எழுதப்பட்டதுனால இதை நாம பாராயணம் பண்ணும்போது நமக்கும் நம்ம என்ன வேண்டி செய்யறோமோ அதுக்குண்டான பலன் சீக்கிரமே நம்மை வந்து அடையும். அதுதான் அதோட முழு காரணம். ஏன் மந்திரங்கள் சொல்லி பாடணும் தெரியலனாலும் ஒத்த வரி 108 தடவை ஓம் கம் கணபதியே நம்ம, இல்ல ஓம் கம் கணபதி நம்ம வரலையா, ஓம் கணபதியே போற்றி போற்றி அப்படி சொல்ல கூட 108 தடவை சொல்லுங்க. ஜபமாலை இருந்தா வாங்கி அதுல பண்ணுங்க, இல்ல விரல்ல கூட பண்ணலாம். வழிபாடுன்றது நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி வழிபாடு பண்ணாலும் பிள்ளையார் ஏத்துக்குவா. அவர் முக்கியமா அருகம்புல்லும் அன்னைக்கு இது என்னது எருக்கம்பூ. அதை விட இன்னொரு முக்கியம், இந்த மாதிரி நாள் கிழமையில மாசம் வர சதுர்த்திலையும் சங்கடகர சதுர்த்திலையும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்திசாமி நேரத்துல தான் பண்ணுவாங்க. அதாவது சந்திரன் வர நேரத்திலையும் சூரியன் அந்தி சாயிற பொழுதுமே. ஏன்னா இவர் சந்திரனுக்கு அருள் பண்ணதுனால அந்த சந்திரனோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கிறதா சங்கடகர சதுர்த்தி. அன்னைக்கு அபிஷேகத்துக்கு நீங்க வந்து உங்களால முடிஞ்ச சந்தனம், விபூதி, மஞ்சள், பால், இதுல எது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் அந்த அபிஷேகத்துல கலந்துக்கிட்டாலே போதும். நீங்க என்ன நினைச்சு வேண்டிக்கிறீங்களோ அவ்வளவும் நடக்கும். ஓம் கண் கணபதியே நம்ம இந்த ஒத்த வரி மந்திரத்தை